சொன்னாங்க. அந்த டேட்ல வந்து நாங்க வந்து மீட் பண்ண போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது நேத்து நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து புட்டின் வந்து அதாவது அமெரிக்கா போயிட்டு வந்து ட்ரம்ப்பை வந்து பார்த்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்தோட இதெல்லாம் வந்து பத்தி பேசுனாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அதிபருக்குமே கொடுக்காத ஒரு வரவேற்பு வந்து புட்டினுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஹ் அதாவது பீட்டுங்கிற பாம்பரை வந்து இதுல வந்து வரவேற்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் பேசுறதுக்கு வந்து இவர் வந்து அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான பதற்றம். ஏன்னாக்க இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது உக்ரைன் போர் போயிட்டு இருக்கனாலையும் இவங்களுக்குள்ள வந்து அதிகமான வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் இருந்துச்சு. ஸோ இவங்கள்ட்ட யார் யார் வந்து வர்த்தகம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து டாரிஃபை வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பர்டிகுலரா வந்து அதாவது சைனா அண்ட் இந்தியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து டாரிஃப் வந்து அதிகப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுவும் அந்த டயத்துல வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி வந்து அங்கேயும் வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கனாக்க, நீங்க வந்து அதாவது இவ்வளவு ஒரு போர் குற்றவாளி, இவ்வளவு பெரிய வந்து ஒரு மக்களை கொல்றவர், அதாவது அடுத்த நாட்டோட இடங்கள்லாம் வந்து அபகரிக்கிறவர், அப்படி உள்ளவரை வந்து நீங்க எப்படி அங்கீகரிக்கலாம்? நீங்க எதுக்காண்டி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் வரவேற்று எது கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே உள்ள எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடவை வந்து புட்டின் வந்திருக்காங்க, அதாவது அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து வரவேற்பு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து இதை வந்து அதிகமா வந்து அங்கே உள்ள எதிர்கட்சி எல்லாம் பேசுறாங்க. சோ அவங்களும் கூப்பிட்டாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் முன்னாடி கூப்பிட்டாங்க, இவரும் வந்து கூப்பிட்டு இருக்காரு. சோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆதாயம் இல்லாம யாரையும் வந்து இன்வைட் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலரா வந்து இதுல வந்து 2வது பாயிண்ட் பார்க்க போறோம். இந்த 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த பி டூ பாம்பர் வந்து நம்ம ரீசெண்டா தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. இந்த இது எங்க நடந்துச்சுனாக்க, அது இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க வந்து ஒரு பாம்பை வந்து பி டூ பாம்பர்ல வந்து கொண்டாந்து போட்டு போனாங்க. இந்த பி டூ பாம்பருங்கிறது இந்த பாம்பரை வச்சு அந்த டயத்துல வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணாங்க. இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துச்சு. ஏன்னா இந்த பாம்பர் வந்து பாத்தீங்கன்னா மிக காஸ்ட்லியானது. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இந்த பி டூ பாம்பருங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சு வந்து இவங்க வந்து புடின் வந்து இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்தோடனே சிவப்பு கம்பளம் வச்சு வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது பாத்தீங்கன்னாக்கா கை குலுக்குறாங்க. அப்போ வந்து இந்த செய்தியாளர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செய்தியாளர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, வீட்டு பாம்பர் வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்க இது மேல வந்து ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வேற எந்த தலைவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து முன்னாடி வந்து கொடுத்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது அமெரிக்காவில் சொல்றாங்க. அதாவது உலகத்தில் உள்ள மீடியாக்கள் எல்லாமே வந்து இதை தான் வந்து மீன் பண்ணி பேசுறாங்க. அதாவது நம்பர் 3வது பாயிண்ட், புட்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மிக முக்கியமா வந்து ஒரு கார் சொல்றாங்க. இந்த கார் வந்து லிமிசம் கார் அப்படிங்கிறது. இந்த வந்து ட்ரம்ப் மட்டும்தான் இதுல வந்து எந்த ஒரு தலைவர்கள் வந்தாலும் இவர் மட்டும்தான் அந்த கார்ல போவாராம். ஸோ அப்படி இருக்கும்போது புட்டின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 தலைவர்கள் போயிருக்காங்க. புட்டினுக்கு இந்த ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா கார்ல, அதே ஒரு கார்ல, லிமிசம் கார்ல ஏறி 2 பேரும் ஒன்னா வந்து பயணிச்சு போனாங்க. அதாவது 2 பேரும் உரையாடிக்கிட்டே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யார் யார் இங்க இந்த பெரும் தலைவர்கள் வரும்போது இந்த கார்ல போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பிரான்ஸ் தலைவர் வந்து இருக்காரு, இமானுவேல் மேக்ரான். இவங்களையும் வந்து இந்த கார்ல கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வல்லரசு நாடு தான். ஸோ அவ்வளவு பெரிய வல்லரசு நாடும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அது இல்லாம அவங்க பிசினஸ் அதிகமா பண்றதுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துருந்திருக்காரு. ஸோ அடுத்தபடியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பான் பிரசிடென்டும் வந்து இந்த வரும்போது இந்த கார்ல தான் அவர் கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு ராஜ மரியாதை கொடுத்த நம்பர் 4வது பாயிண்ட். நம்பர் 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஊடகங்கள்லாம் வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அதிகமா வந்து அதாவது மக்களை கொள்றீங்க, அங்க உள்ள வந்து நாட்டை குறிக்கிறீங்க, எல்லாரையும் வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஊடகத்துக்குமே பதில் சொல்லல. பதில் சொல்லாம இவர் லாங்குவேஜ்லயே வந்து அந்த இடத்துல பேசுறாரு. பேசிட்டு அதாவது
பின்னாடி கிளம்புற பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது, இதுல வந்து ட்ரம்ப் வந்து எதுவுமே வந்து அந்த இடத்துல பேசல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து அதாவது ஜெலன்ஸ்கி இந்த மாரி தலைவர்கள் வரும்போது, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கும்போதே வந்து ஒரு ஒரு சிலமான பிரச்சனைகள், சலசலப்புலாம் ஏற்பட்டுச்சு. ஆனா வந்து இவருக்கு அவங்க பேசும்போதே அந்த தலைவர் பேசும்போது இவங்க வந்து குறுக்கிட்டு பேசுறது, இந்த மாரியெல்லாம் வந்து சம்பவம்லாம் ரீசென்ட்டா நடந்துச்சு. ஆனா இவரு பேசும்போது வந்து அதாவது 3 நிமிஷம் பேசுறாங்க. வந்து இவர் வந்து எந்த வாயுமே திறக்கல. ஸோ அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து பேசுற 3 மணி நேரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அதாவது புட்டினுக்கு வந்து இதுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஏன்னா உள்ளைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மத்த தலைவர்கள் வரும்போது ட்ரம்ப் தான் வந்து முன்னாடி வந்து பேசுவாரு. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் இன்டராக்ட் பண்ணுவாரு. பட் ஆப்போசிட்ல உள்ள தலைவரை வந்து பேச விடாம கூட அந்த அளவுக்கு வந்து பேசுவாரு. பட் ஆனா இந்த நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அதாவது ட்ரம்ப், புட்டின் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து ட்ரம்ப் வந்து எந்த விதமான ஒரு அ பேச்சையுமே குடுக்கல. ஏன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, இதுல ட்ரம்போட அதாவது ரஷ்யன் லாங்குவேஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பேசும்போது ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பேசுறாரு. இங்கிலீஷ்ல பேசல. பட் ஆனா, அ புட்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு இங்கிலீஷ் தெரியும். ஸோ இருந்தாலும் அவங்க லாங்குவேஜ்ல தான், அவங்க மதர் டங்ல தான் பேசுவேன். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து அதாவது பிரஸ் மீட்ல பேசும்போதே, அதாவது அந்த அவரோட ரஷ்யன் லாங்குவேஜ்ல தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மிக பெரிய ஒரு பேச்சு பொருளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்பர் 7 பார்க்க போறோம். நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஜெலன்ஸ்கியும் ட்ரம்பும் வந்து மீட் பண்ணாங்கல்ல. ஸோ மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன் போனுச்சு. அதாவது பிரஸ் மீட்டுக்கு நேருக்கு நேரா நடந்துச்சு. இவங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூடிய அறைக்குள்ள வந்து இவங்க பேசுனாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு வெளியில வந்து தான் நார்மலா வந்து பெ ஸ்பீச் குடுத்தாங்க. பட் ஆனா, இதுக்கு முன்னாடி வந்து ஜெலன்ஸ்கி பேசும்போது, அதாவது மூடிய அறைக்குள்ள பேசல. இவங்க எல்லாருமே இதுக்கு மாற்றாக ஆ அதாவது பிரஸ் மீட்டுக்கு ஆப்போசிட்லயே இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போட்டுச்சு. அந்த இடத்துல வந்து இவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை போருமே ஏற்பட்டுச்சு. ஸோ ஜெலன்ஸ்கி பேசுறது அவருக்கு புரியல, இவரு பேசுறது அவருக்கு புரியல. இவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆ ஃபைனலா வந்து புட்டின் பேசி முடிக்கிறாங்க. முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஏன் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைய சொல்றாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் அதாவது உலகத்துக்கே புரியணும் அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அது என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் மீட் மாஸ்கோ அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ரஷ்யாவுக்கு வரணும். ரஷ்யாவில தான் அடுத்த மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாரியும் ட்ரம்புக்கு வந்து சொல்றாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் எந்த விதமான ஒரு எதிர்வினையும் வந்து ஆற்றல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எந்த விதமான அவங்கள்ட்ட வந்து இல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து வந்த தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது, இல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவாரு. பட் ஆனா இந்த டைம் வந்து எந்த விதமான வார்த்தையுமே சொல்லல. ஓகே அப்படிங்கிற மாரி சொல்ல, இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லல. இவரே வந்து ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஓகே அப்படிங்கிற மாரி தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்குள்ள வந்து முன்னாடியே வந்து அதாவது ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது புட்டின் வந்து இந்த போர் ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படல. இந்த மீட்டிங்ல ஒழுங்கா வந்து அவர் வந்து ஒத்துக்கலைனாக்க, நான் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சிருவேன். இது ரொம்ப என் கோவத்துக்கு வந்து அதிகமாயிரும். அப்படிங்கிற மாரி வந்து அவர் சொன்னாரு. பட் ஆனா, இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் எதையுமே வந்து கோவப்படல. அவரும் வந்து முகத்துல வந்து கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், அவங்களுக்குள்ள ஒரு அவரு புட்டின் ரொம்ப பிரகாசமா இருக்காரு. அவரு போனது வந்து காரியம் நடந்துருச்சு. ஸோ அது ஒரு ரீசனா இருக்கலாம். பட் ட்ரம்பும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேடாவும் இல்லாம, ரொம்ப கொஞ்சம் லைட்டா ஹாப்பியா இருந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து சொன்னாரு, "இல்ல நாங்க வந்து உக்ரைன் அந்த இத பத்தி பேசல. நாங்க வந்து வேற விதமா வந்து பேசியிருக்கோம்." அப்படிங்கிற மாரியும், "எங்களுக்குள்ள வந்து இன்னும் வந்து வர்த்தகம்லாம் நடக்கணும்." அப்படிங்கிற மாரியும் பேசியிருக்கோம். அப்படிங்கிற மாரி தான் ட்ரம்ப் வந்து அந்த இடத்துல வந்து ஸோ நம்பர் 9வது பாயிண்ட். நம்பர் 9வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, இதுல மிக முக்கியமா பார்க்க போறது ஒரு நியூஸ்ல போட்டிருக்காங்க. அந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னாக்க, அதாவது அ புட்டின் கிளியர் வின் அண்ட் அ ட்ரம்ப் கிளியர் லூசர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னாக்க, இதுல வந்து கிளியரா வந்து புட்டின் வந்து வின் பண்ணியிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க போனவங்களுக்கு வந்து அதிகமா நல்ல ஒரு வரவேற்ப குடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிக முக்கியமா வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி பிரான்ஸ், ஜப்பான் இந்த மாரி சொன்னேன். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம, இதுக்கு ம இதுக்கு வல்லரசு நாடுகள்லயே யுகே இந்த மாரி நாடுகள்லாம் வந்து அதாவது இங்க போனாங்க, அமெரிக்கா போனாங்க. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய மரியாதைய விட, அதாவது அதாவது பிரஸ் மீட்ல பேசுறது சரி எல்லாமே இவருக்கு வந்து மிக அதிகமா குடுத்தாங்க அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா, புட்டின்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து ஆனா சொல்லலாம் ரஷ்யாவுல வந்து அவரு வந்து ஒரு பெரிய சர்வதிகாரியா இருக்காரு. அதனால தான் வந்து அவரு ரொம்ப நாளமா இருக்காரு. யாரையுமே வந்து பிரசிடென்ட்ட வரவிட மாட்டேங்கிறாரு. அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அவரு வந்து மக்கள வந்து கொல்றாங்க, போர் பண்றாங்க, இடத்த பிடிக்கிறாங்க அடுத்த கண்ட்ரி அப்படிங்கலாம் என்னென்னமோ சொல்றாங்க. பட் இருந்தாலும்
புட்டின் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவரு இதுல வந்து கிளியரா இருக்காரு. என்கிட்ட வர்த்தகம் பண்ற நாடுகள வந்து எந்த இது நீ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து டாரிஃப் அதிகப்படுத்துறேன். இந்தியாவுக்கு, ரஷ்யாவுக்கு, இவங்களுக்கெல்லாம் சீனாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால, இது வந்து அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, உங்க பேச்சுவார்த்தை வந்து ஒரு நல்ல ஒரு அ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாரி தான் தோணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா வந்து இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, இவரு வந்து அதாவது இந்த இந்தியா வந்து ஆயில் வாங்குற அந்த டேரிஃப் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரியும் வந்து நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து இந்தியா வந்து எவ்வளவு வேணாலும் ரஷ்யால வந்து ஆயில் வாங்கலாம் அப்படிங்கிற மாரியும் ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க சைடும் அமெரிக்காவும் வந்து இப்ப வந்து அவங்கள்ட்ட வர்த்தகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த டயத்துல சொல்றாங்க. ஸோ என்னவா இருந்தாலும் இந்த டாரிஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்ட்ரிய வந்து அடுத்த நாட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நசுக்குறதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்கள வந்து பொருளாதாரத்த ரீதியா வந்து ரொம்ப தாழ்வுபடுத்துறது, இந்த மாரி பண்ணாம அவங்களுக்குள்ள சுமூகமா போனாங்க. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல மெயினா வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப இதே ஒரு சூழ்ச்சமும் இருக்கலாம்னு தோணுது. அது என்ன ரீசன்னாக்க, இவங்க வந்து பிரிக்ஸ்ங்கிற ஒரு இதா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இதுல வந்து உள்ள நாடுகள வந்து பிரிக்கிறதுக்காண்டி வழி பார்க்கிறாரா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. பட் இருந்தாலும், இவங்க வந்து பேச்சுவார்த்தை மூலியமா இது வந்து சால்வ் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஆ இந்த டாரிஃப்ங்கிற பிரச்சனை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப இன்னும் ஒரு இன்னைக்கு இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 27ஆம் தேதி இந்த 50% டாரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. பட் ஆனா இந்த மீட்டிங் அப்புறம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்க்கலாம் என்ன மாரி வந்து இவங்க வந்து இந்த மாரி இடத்துல வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ட்ரம்ப் அண்ட் புட்டின் வந்து நேத்து மீட் பண்ணி இவங்க பேசினது. ஸோ வாங்க நான் அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.